உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அறுசுவை பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாம் இன்னும் ருசிக்காத 7வது சுவை உள்ளது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அது குறித்தான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். எண்ணூற்று தீவு கூட்டங்களை கொண்ட அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் 31 முதல் 38 தீவுகளில் மட்டுமே மக்கள் நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பான்மையானோர் பழங்குடியின மக்களாகவும் சிறுபான்மையினராகவும் புலம்பெயர் மக்களும் வாழ்கின்றனர். அதாவது சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து கடல் மூலமாக அந்தமான் நிக்கோபாரை வந்தடைந்தவர்கள் பல்வேறு தீவுகளில் நெக்ரிட்டோ மங்கோலாய்டு வகை பழங்குடியின மக்களாகவும் இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்தோர் புலம்பெயர்ந்த மக்களாகவும் வாழ்கின்றனர். அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் உள்ள 95% காடுகள் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் இப்போதும் கற்கால மனிதர்களாக உள்ள நிலையில் அவர்கள் பெரும்பாலும் மூலிகைகளை கொண்ட மரம், செடி, கொடிகளிலிருந்து மருந்துகளை தயாரித்துக் கொள்கின்றனர். உட்டி பெப்பர் அப்படியே பெப்பர் அந்த பைப்பர் பெண்டுலிஸ்பிகம் அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ்ன்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணதுனால வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்துட்டு இந்தியன் ஃப்ளோராவுக்கு வந்து ஒரு புது அடிஷன். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்பீஷிஸ் வந்து இந்தியன் ஃப்ளோரால லிஸ்ட் ஆகல. இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்கு. இது ஏர்லியரா இது வந்து வெறும் காட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்துட்டு அதோட யூசஸ் வந்து என்ன அப்படின்னா, பூர்வக்குடி மக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு மெடிசன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இயற்கை வளமிக்க இந்த காடுகளில் விளையும் பழங்கள், கிழங்குகள், பயிர்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களையே பழங்குடியின மக்கள் உண்கின்றனர். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், அந்தமான் பழங்குடியின மக்கள் நாம் தினசரி பயன்படுத்தும் மிளகு, கொத்தமல்லி உள்ளிட்டவற்றின் சுவை மற்றும் மணங்களை வேறு தாவரங்களிலிருந்து பெறுகின்றனர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், உண்மைதான். மிளகுக்கு மாற்றாக பெரிய வகை தண்டுகளை கொண்ட கொடி வகையைச் சேர்ந்த உட்டி பெப்பர் மற்றும் கொத்தமல்லிக்கு மாற்றாக பிராட்தனியா என்ற தாவரங்களை பயன்படுத்துகின்றனர். இதில் உட்டி பெப்பர் என்பது அடர்ந்த காடுகளில் உயரமான மரங்களின் மீது கொடிகளாகவும் தடிமனான தண்டுகளோடும் படர்ந்து காணப்படும். இந்த தண்டுகளின் வேர்களை மட்டும் வெட்டிய பிறகு தோல் உரிக்கப்பட்டு தண்டுகளை மிளகிற்கு மாற்றாக பழங்குடியின மக்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதே காட்டில் வந்துட்டு இது அதோட பிளான்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா அந்த பெரிய மரத்துல வந்துட்டு இது ஒரு கொடி மாதிரி வந்துட்டு பறந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்டெம் சைஸ் திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே வேரோட கட் பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதோட யூசஸ் நம்ம வந்துட்டு உட்டி பெப்பர்ன்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டாவே வந்து என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இது பெப்பருக்கு ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பெப்பர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெப்பர் மேல சின்ன சின்னதா இருக்கும், அதை நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட யூஸ் ஆகிற பொருள் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெம் இருக்குல்ல, தண்டு இருக்குல்ல, தண்டு பகுதியை வந்து நம்ம வந்துட்டு மேலே இருக்கிறத வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டு ஒரு முருங்கைக்காய் துண்டு மாதிரி, ஒரு இஞ்சி துண்டு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட கரீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு இது மெடிசனல் பர்பஸ், ஒரு காஃப்க்கு, ஜுரத்துக்கு இருக்க அந்த பெப்பருக்கான இருக்கிற அந்த பைப்பரின் கண்டென்ட் இருக்கிறதுனால பெப்பர் என்னென்ன வேலையை பண்ணுமோ அது எல்லாமே இதுவும் பண்ணும். இதேபோல் தினசரி தேவைக்காக பயன்படுத்தும் கொத்தமல்லி தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து அந்தமானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் காரணமாக 100 கிராம் கொத்தமல்லி 60 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. எனவே கொத்தமல்லிக்கு மாற்றாக பழங்குடியின மக்களால் பயன்படுத்தப்படும் பிராட்தனியா என்பதை அந்தமான் மக்கள் பயன்படுத்துகின்றனர். இது நம் வழக்கமாக பயன்படுத்தப்படும் கொத்தமல்லியின் அதே நறுமணம் மற்றும் சுவை உள்ளிட்டவற்றை வழங்குகிறது. இப்போ ஒரு மார்க்கெட்ல, லோக்கல் மார்க்கெட்ல பொறுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ சென்னையில மற்ற இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை போதுனால வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு வரும். ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், 1 கிலோ கொடுக்குறாங்க அப்படின்னா போறப்ப ஃப்ரீயா. இங்க அந்த மாதிரிலாம் நீங்க அப்படி வாங்கவே முடியாது. கொத்தமல்லியா இருந்தாலும் புதினாவா இருந்தாலும் சரி, அதையும் எடை போட்டு தான் கொடுப்பாங்க. 1 கிலோ 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரையும் வந்துட்டு கொத்தமல்லி ரேட். ஒரு 100 கிராம் வந்துட்டு 60 ரூபா 50 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். விலை உள்ளிட்ட காரணங்கள் தான் மாற்று பயிர்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான காரணமா என அறிய முற்பட்ட போது, அது மட்டுமல்ல காரணம், காலப்போக்கில் இத்தகைய தாவரங்கள் அழிவின் விளிம்பிற்கு சென்றுவிடும் என்பதால் இந்த தாவரங்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய தீவு வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமான
ICARI செயலாற்றி வருவதாக ஆராய்ச்சியாளர் பிரபு கூறுகிறார். இத்தகைய தாவரங்களை அடர்காடுகளுக்கு சென்று கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் வேலைகளை செய்து வருவதாகவும், அதோடு விரைவில் நாடு முழுவதும் இதனை பயிரிட்டு பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறுகிறார். அறுசுவை உணவுகள் யாருக்கு தான் பிடிக்காது? 7வது ஒரு சுவை சேர்ந்தா அது கூடுதல் சிறப்பு தானே. அப்படியான பொருட்களை தான் பாதுகாக்கக்கூடிய பணிகளை மத்திய தீவுகள் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மையம் என்பது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.